ஹல்லேலூயா. இந்த காலவேளை ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 46:1. கர்த்தரே நமக்கு துணை. அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 21 நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்தீர். எவ்வளோ மரணங்கள், எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ விபத்துகள், ஆனால் எங்களோட பிள்ளைகளையும் பாதுகாத்தீரே. ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலூட வசனத்தை கத்த தந்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வசனத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் கத்தர் வெளிப்படுத்தி தாரும். ஆண்டவரே, வேதனையோடு வந்துரு பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்தை விட்டு போகும்போது ஆறுதல் சமாதானத்தை தந்து நீ நடத்துவீராகப்பா. அடியனை பலப்படுத்தி காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரே நமக்கு துணை. சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. மனுஷன் நமக்கு துணை இல்லை, ஆண்டவர் தான். ஆபத்து வரும்போது நமக்கு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமைப்பேன். ஆண்டவர் தான் நமக்கு துணை. எந்த மனிதனும் நமக்கு துணை இல்லை. உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க, எவ்வளோ பேர் சொல்லுவாங்க நமக்கு உதவி செய்ய. ஆனால் அந்த நேரத்தில் யாரும் இருக்காது. ஆபத்து காலத்துக்கு என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் தான் நமக்கு துணை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு என்ன நடக்குமோ, இந்த வாரத்தில் என்ன நடக்குமோன்னு இயேசுவாவுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவர் கருத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதுபடினால கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். முதலாவது நான் 3 பாயிண்ட் தான் சொல்கிறேன். ஏன்னா சண்டே கிளாஸ் முடிக்கணும், வெயிலுக்கு முன்னால் போகணும். 3 பாயிண்ட் தான். முதலாவது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. வாசிங்க 2 நாளாகமம் 19:11. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நம்ம கடைசி தான் சொல்கிறோம். உத்தமனுக்கு யார் துணை? கர்த்தர் துணை. நீ உத்தமனாயிருந்தால் கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். இந்த வாரம், இந்த மாதம் முழுவதும், இன்னைக்கும் அல்ல என்னைக்குமே உத்தமனோடு கர்த்தர் இருப்பார். எங்கே போனாலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். நம்மளோட உள்ளான நிலவரத்தை கர்த்தர் பார்க்குறார், மனுஷனுக்கு தெரியாது. உள்ளத்தை அறிகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். மனுஷன் முகத்தை பார்க்குறார், ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்குறார். நம்ம உள்ளத்தை பார்க்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருந்து உனக்கு துணையாக இருப்பார். நீ எந்த காரியம் செய்தாலும், வேலை செஞ்சாலும், வாகனம் ஓட்டினாலும், போனாலும் வந்தாலும், எங்கே போனாலும், பூமியின் கடையாந்தரத்தில் போனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உனக்கு துணையாக இருப்பார். ஒருவேளை நீ ஊரை விட்டு வெளியூருக்கு போனால் கூட, ஐயோ எனக்கு இங்கே யாருமே இல்லையான்னு நினைக்கலாம். அந்த இடத்துல கர்த்தர் ஒரு மனுஷன் உன்னை எழுப்புவார், உனக்காக ஒருத்தரை எழுப்புவார், உன்னோடு கூட இருப்பார், உனக்கு துணையாக இருப்பார். இப்போ எத்தனையோ காரியங்கள் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். எங்கள் குடும்பத்திலேருந்தே பிள்ளைகளை சொல்லுவாங்க, அக்கா வேலைக்கு போனோம், ஒருத்தரும் தெரிஞ்சவங்க இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு தான் வேலை. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல இறங்கினாங்க, வேலை கொடுத்தாங்க. அதுபோல் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நீ உத்தமனாயிருந்தா உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். 2 நாளாகமம் 14:11. ஆசாதன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனில்லாதவனுக்காகிலும் உதவி. அப்போ நம்ம பலன் இல்லை, பலனில்லாதவர் தான். பலன் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்தது உமக்கு லேசான காரியங்கள். தேவனாய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷனுமே மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த வாரத்தில் நீ எங்கெல்லாம் போறீங்களோ, வேலை ஸ்தலங்களில், எந்த மனிதர்களை பார்க்க போனாலும், ஸ்கூலில் ஆனாலும், எந்த இடத்துல போனாலும், பூமியின் கடையாந்தரங்கள் வரையிலும்
கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகலும் பலன். நான் அடிக்கடி சின்ன வயதிலேருந்து அந்த வசனத்தை அடிக்கடி வாசிப்பேன். ஆண்டவரே எனக்கு பலன் இல்லைப்பா, உங்களோட பலன் தான் எனக்கு வேணும். காலையிலூட அதுதான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே பலன் இல்லைப்பா, உங்களோட பலன் எனக்கு தாரு ஆண்டவரே. உங்களோட பலன் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறதான தேவன். நீ கஷ்டத்தின் மத்தியில் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் கர்த்தர் என்ன பண்ணாரு? அந்த தேவன் மகனுக்கு உதவி செய்தது போல உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 தீமோத்தி 4:17 கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பார். தீமோத்தியோடு கர்த்தரோட கரை இருந்தார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேற்றுவதற்காகவும் புறஜாதியர் எல்லாருக்கும் கேட்கிறதற்காகவே பலப்படுத்தினார். கர்த்தர் நம்ம பலவீனப்பட்ட நேரத்தில் ஆண்டவரிடத்துல போகிறோம், சில மனிதர்களிடத்துல நம்ம போகிறோம், நமக்கே பலன் இல்லை. அவன் எங்களுக்கு என்ன செய்வானோ, நம்ம கேட்கறதுக்கு பதில் அளிப்பாரோ இல்லையோ. எத்தனையோ காரியங்கள் உலக பிரகாரமாக நம்ம பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட போகிறோம். ஆனால் என்ன பண்ண ஜெபம் பண்ணிகிட்டே போகிறோம். இங்கிருந்து அவங்க மண்களில் நமக்கு தயை கிடைக்கணும். நானும் எத்தனையோ இடத்துல போயிருக்கிறேன். இப்போ பாஸ்டர்மாரை பார்க்க போகும்போது கூட ஆண்டவரே அவங்களோட கண்களில் எனக்கு தயை கிடைக்கணும். அங்கே தான் பாஸ்டர்மார்கிட்ட தான் போனா. எல்லாரும் கண்களுக்கும் தயை கிடைக்க செய்கிறது ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் நம்மோடு இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் என்ன பண்ண? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீ உத்தமனாயிருந்தா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உனக்கு துணையாயிருப்பார். ஒரு கோரஸ் வந்து பாடும். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லையிலோ பரிசுத்தமென எழுதோ. என் ஜீவன் எல்லையிலோ பரிசுத்தமென எழுதோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தேடும் சுத்தர் ஜோதி ஆரோகியே யுவேளையில் ஆடி அனைத்த வாரிரோ. ஆரோகியே யுவேளையில் ஆடி அனைத்த வாரிரோ. உத்தமனுக்கு கர்த்தர் துணை முதல். 2வது நம்புகிறவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். நீ ஆண்டவரை நம்பியிருக்கியா? கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். சங்கீதம் 115:9 வாசி. சங்கீதம் தாவீது ராஜா சொல்றாங்க, இஸ்ரவேலே கர்த்தரே நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும். அவர்கள் நீ ஆண்டவரை நம்பினாலே போதும், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உனக்கு துணையா இருப்பார். நீ கையிட்டு சேர வேலைகளில் கத்தடக்கார உன்னோடு இருப்பார். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு லேசாக மாற்றி தருவார். சில மனிதர்கள் தூரத்தில் இருக்கலாம் மனிதர்கள், ஆனால் அவங்க கண்களில் உனக்கு தயை கிடைக்க கர்த்தர் செய்வார். இஸ்ரவேலே, இஸ்ரவேலன்னு சொல்லும்போது ஆறு? நம்ம தான், தேவனோட பிள்ளைகள் தான் இஸ்ரவேலன்னு சொல்றது. இஸ்ரவேலே கர்த்தரே நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கு. நீ ஆண்டவரே நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒருபோது உன்னை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஆண்டவரே தான் நம்பி இருக்கிறோம், மனுஷனை நம்ம நம்பில்லை. ஆண்டவர் என்ன சொல்ற? இஸ்ரவேலே கர்த்தரே நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு ஒன்றும் சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தால் போதும். அவர் பலன் கொடுப்பார். ஆண்டவர் இடத்துல ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட பலனை நீங்கள் கேளுங்க. சாப்பாடுனால பலன் இல்லை, கர்த்தர் இடத்துலேருந்து வர்ற பலன் தான். அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல, அபிஷேகம் பெறாதவங்களெல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு. நான் கொஞ்சம் நேரம் அந்த ஆவியில் நிறையும் போது நம்ம பலகீனங்களை மாற்றி கர்த்தர் பலப்படுத்துகிறதான தேவன். அது ஒரு பக்கம் விட்டுடுங்க. கர்த்தர் வரும்போது அபிஷேகம் இல்லாவிட்டா போக முடியாது, கீழே தான் இருக்கணும்.
அப்போ நம்ம விசுவாசியாக வந்து என்ன புண்ணியம். ஆனால் நீங்கள் விரும்பி கேளுங்க. உண்மையாக அந்த அபிஷேகம் இருந்தால் எனக்கு கொடுங்க. அந்த தனிப்பட்ட நிலத்தோட கத்தர் கொடுப்பார். கத்தர் சொல்கிறார், யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்களே. நிறைய பேர் அபிஷேகம் பெறல. பரிசுத்தாவிக்காக வாஞ்சி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அதே சங்கீதம் 115 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. கத்தருக்கு பயப்படுகிறவர்களே கத்தரே நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடு. நீ ஆண்டவரை நம்பினா போதும், கத்தர் உன்னோடு கூட இருப்பார். மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஆண்டவரை மட்டும் நம்பு. உண்மையாக அவர் இருக்கிறார். இதுவரைக்கும் நான் யாரும் இயேசுவை பார்த்ததில்லை. ஆண்டவரை பற்றி சொல்லும்போது 66 ஏசாயா 66 பூமி அவருக்கு வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. அவ்வளோ பெரிய தெய்வத்தை யாராவது பார்க்க முடியுதா? இல்லை. நம்புகிறோம், ஏசப்பா இருக்கிறாரு, நம்புகிறோம். இது வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு நல்லா நம்மளோடு கூட நமக்கு உதவி செய்கிறார். ஏசப்பான்னு கூப்பிடும்போது அவர் கத்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறார். ஆபத்து காலத்தில் கத்தர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். நம்ம பலவீன நேரத்தில் அப்பான்னு கூப்பிடு. போன வாரம் அம்மா ஆஸ்பத்திரி போகும்போது எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. திருவிருந்தோடு எடுக்காமல் போயிட்டேனே. ஐயோ அவ்வளோ முடியலையே. நானா எப்பப்போ ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன், அம்மா எப்படி இருக்கிறீங்கம்மா எப்படி. ஜனங்களெல்லாம் கேட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், பரவாயில்ல, விசுவாசிகள் எல்லாம் இவ்வளோ அக்கறையாக இருக்கிறாங்களே ஒரு ஆத்மா மேலே. அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எல்லாரும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்கம்மான்னு சொன்னேன். யாராவது ஒருத்தர் வியாதிப்பட்டோன்னு சொன்னாலே எனக்கு மனசு வேதனையாக இருக்கும். ஏசப்பா எல்லாரும் நீ பாதுகாத்து உள்ளோப்பா, வியாதிஸ்தருக்கு சுகத்தை கொடு. போன வாரம் எல்லாம் நான் போனேன். நம்ம சரத்துக்கு கழுத்தில் ஒரு வீக்கம். 2 நாள் கை வச்சு ஜெபிச்சுட்டு வந்தேன். ஆண்டவரே அந்த குழந்தைய படுக்க வைக்கக்கூடாது, வாகனம் ஓட்டுற பிள்ளை, வேலை செய்யணும், குடும்ப காரியங்களை நீ அறிந்திருக்கிறேன். ஆனால் இப்போ கத்தர் சுகத்தை கொடுத்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். கத்தர் கொடுத்த சுகந்தான். வியாதிஸ்தரையை கண்டு மனதுருகிறதான தேவன். நம்ம கஷ்ட நேரத்தில் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். மனுஷன் மாறி போகும், மனுஷருடைய அன்பு மாறி போகும், இயேசு மாறாதவர். அந்த இயேசு உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவார். சங்கீதம் 146 5 வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் தேவனே தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியன். கத்தர் நமக்கு துணையார். யாக்கோபின் தேவனே தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கையாய் வைக்கிறவன் பாக்கியன். தேவன் மேலே தான் நம்பிக்கை வைங்க, மனுஷர் வேண்டாம். இயேசுவ மேலே நம்பி வைங்க, கத்தர் உங்களை நடத்துவார். அடுத்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 63:7. கத்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவரோட சட்டை பெரிய இயேசுவின் சட்டையின் கீழே இருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அடைக்கலான் குருவிகளும் போய் அந்த சட்டைக்குள்ளே தங்கி இருக்கிறாங்க. நம்மளும் போய் தேவன்ற சட்டைக்குள்ளே அமர்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே நீர் என்னை பாதுகாட்டும், நீர் என்னை பாதுகாக்கும். ஒவ்வொரு நாளும் காலை எழும்பும்போது தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வெளியில் போங்க. அவரோட சட்டைக்குள்ள நிழலுக்குள்ள கத்தர் உங்களை பாதுகாப்பார். எந்த ஆபத்து இருந்தாலும் விபத்து இருந்தாலும் அதிலிருந்து கத்தர் நம்மளை விடுதலையாக்குற தேவனாக இருக்கிறார். நம்மட எல்லா வாகனத்தில் போகுதப்பா, கத்தர் பாதுகாத்து உள்ளப்பா. முன்னும் பின்னும் நம்மட சமூகம் இருக்கட்டும். பைக் எடுத்து கையில் எடுத்தாலே கத்தர் தான் கூட. அவங்களுக்கு போய் சேர்ந்து திரும்பி வரும் வரைக்கும் ஆண்டவர் தான் துணை. ஆனபடினாலே கத்தர் என்ன பண்ணோம், நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழல்ல கத்தர் வசனம்தான் நம்மளை நடத்துகிறது. இந்த வாரம் எல்லாம் அவரோட வசனம் உங்களை நடத்துவார். அது மட்டுமல்ல 94 சங்கீதம் 17 வசனம் 94:17. ஆண்டவர் எனக்கு துணையாக இல்லாவிட்டா அவ்வளோதான், மௌனமாக இருந்திருப்போம். ஏசப்பா துணை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல கேட்கிறோம். ஆண்டவரே நீர் என்ன நடத்தும், என் ஜனங்களே நடத்தும். சின்ன குழந்தைகள் முதல் பெரியோர் வரைக்கும் உங்களோட கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும்ப்பா. ஒவ்வொரு நாளும் நீ துணையாயிரும் ஆண்டவரே. அவங்களோட தேவைகள் சந்திக்கப்படணும். என்னென்னா தேவை தாய்க்கும் தகப்பனிட்டும் கேட்டால் தான் தெரியும். எவ்வளோ வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, வாகனம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, ஃபீஸ் கொடுக்க இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆனால் கத்தர் என்ன பண்ணோம், உங்களுக்கு துணையாக இருப்பார். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு நாளும் மனுஷர் நமக்கு உதவி செய்ய நம்பாதீங்க, அவரே மட்டும் விசுவாசிங்க. கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துதார்.
ഒരു കോറസ് ഒന്ന് പാടുവോ? ദേവൻ നമുക്ക് അടയ്ക്കലമും തലനുമാനാർ, ആപത്ത് കാലത്ത് കൂടെയിരിക്കും തുണയുമാനാർ. ദേവൻ നമുക്ക് അടയ്ക്കലമും ബലനുമാനാർ, ആപത്ത് കാലത്തിൽ കൂടെയിരിക്കും തുണയുമാനാർ. ദേവൻ அவரே தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்த அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். കർത്തർ നമ്മോട് കൂടെ ഇരുന്ന് ആപത്ത് കാലത്തിലെ കർത്തർ നമുക്ക് ബോധമാനവരായിരുന്നു നടത്തുവാർ. ഏശയ്യ 41:13-14 വാസിങ്ങേ. என்ன சொல்றாங்க? யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கர்த்தர் சொல்றார், இந்த வாரம் எல்லாம், இந்த மாதம் எல்லாம், எல்லா நாளும் நீ பயப்படாதே, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராயிருக்கிற நான் உன்னை வலது கையே பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறுகூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லு. அதனால்படினால நீ பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு துணை நிற்கிறார். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, எந்த காரியத்துக்காக தேவனிடத்தில் கேட்கிறீங்களோ, அவர் துணையாயிருந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 50:7. இது மூன்றாவது பயப்படுறவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரா, பயப்படுறவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரா. ஏசாயா 50:7-9. 9 வாசிங்க. இதோ கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்குமா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரா. இந்த நாட்களில் ஆண்டவர் உனக்கு துணையாக இருப்பாரா. அது மட்டுமல்ல, சங்கீதம் 115:11 வாசிங்க. சங்கீதம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரே நம்புங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரே நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமா இருக்கிறார். முதலாவது நான் என்ன சொன்னேன்? கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறாரா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ரெண்டாவது, நம்புகிறவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். மூன்றாவது, பயப்படுகிறவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரா. ஒரு கோரஸ் பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான்
உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே துன்ப வேளையில் நோக்கி கோபித்தே துணையாய் வந்தீரையா துன்ப வேளையில் நோக்கி கோபித்தே துணையாய் வந்தீரையா தோல்வியில்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வியில்ல நமக்கு வெற்றி பவனி செல்வே ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது என்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே துன்ப வேளையில் நோக்கி கோபித்தே துணையாய் வந்தீரையா துன்ப வேளையில் நோக்கி கோபித்தே துணையாய் வந்தீரையா தோல்வி எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வி எனக்கு வெற்றி பவனி செல்வே ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது என்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, நம்புகிறவனுக்கு கர்த்தர் துணை, பயப்படுறவனுக்கு கர்த்தர் துணை. இந்த வசனத்தின்படி இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து துணையாயிருந்து உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.